வணக்கம் மேடம். உங்களுக்கும் சாருக்கும் வணக்கம். நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து 2013, 2014 ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்னா அது மேடமோட உழைப்புன்னு தான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2 மாதம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. வந்து எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க, பார்த்துருக்காங்க, இவ்வளோ நாள் ஆகுது அப்படி இப்படின்லாம் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருப்பாங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லை, 2 மாதத்தில் வந்தோம். 2 மாதத்தில் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்கள் குழந்தைய கையில் கொடுத்துட்டாங்க. மனக்கசப்போடு வந்த எங்களுக்கு கை நிறைய அள்ளி கொடுத்து எங்களுக்கு வழி அனுப்பி வச்சாங்க. இன்னும் சொல்லணுன்னா, மேடம் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ எடுக்கும்போது நாங்கள் வந்து தாயாக்கணும். எங்களை வந்து தாயாக்கி குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கு அவங்க வந்து எங்களை எல்லாரும் தாயாயிறாங்க. நாங்கள் குழந்தை பெற்று எடுக்கிறதுக்கு மேடம் வந்து எங்களுக்கு தாயாயிடுறாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு குழந்தையா இருக்கோம். எங்கள் குழந்தையாக்கி அவங்க தாயை அந்த இடத்துல ஒவ்வொரு எங்களை மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு குழந்தை, எங்களுக்கு வந்து அவங்க தாய். நாங்கள் குழந்தை பெற்று எடுக்கிறதுக்கு எங்கள் மேடம் வந்து எங்களுக்கு தாயாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல நாங்கள் குழந்தை பெற்று எடுக்கிற வரைக்கும் எங்கள் மேடம் வந்து எங்களுக்கு தாயாக இருந்து எங்களுக்கு அந்த குழந்தைய பெற்று எடுத்து வழி அனுப்பி வச்சாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவை வரும்போது எவ்வளவோ இப்போ பேஷண்ட்ஸ் வருவாங்க, முகம் சொலிக்காமல் அயராமல் நல்லபடியாக பார்த்து எங்களை வழி வைப்பாங்க. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு 8வது மாதம். அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு செஸ்ட் பெயின் வந்துடுச்சு. அன்டயத்தில் நைட்டு 11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். செஸ்ட் பெயின் வந்து ரொம்ப அவதிப்பட்டேன். பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே வாமிட்டிங் வேறு அதிகமாகிடுச்சு. வாமிட்டிங் எடுத்துகிட்டு இருந்தேன். ட்ரிப்ஸு போட்டு போயிட்டுருக்கு. உடனே மேடம் வந்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் எல்லாருமே எல்லா பேஷண்ட்ஸும் வரும்போதும் ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து மனக்கசப்பு எதுவும் இல்லாமல், முகம் வாடாமல், நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு எங்களை வழி நடத்தி சென்னாங்க. அவங்க வழியில் நாங்களும் போய் கடைப்பிடிச்சு நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுத்தோம். எனக்கு திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா, நைட்டு அன்டயத்தில் 12 மணிக்கு செஸ்ட் பெயின் வந்துருச்சு. மேம்க்கு ஞாபகம் இருக்குமா என்னன்றது தெரியாது, ஏன்னா எங்களை மாதிரி 1008 பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. வாமிட்டிங் நிறைய போச்சு. அங்கே ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. உடனே மேம்க்கு கால் பண்ணி சொல்லிட்டோம். ஆனால் மேம் வந்து இங்கே இல்லை, தூத்துக்குடியில் இருந்தாங்க. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிற டாக்டர் வந்து இவ்வளோ இருக்கும்போது நாங்கள் அனுப்ப மாட்டோம், டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டோம், வேண்டாம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லி பேசி டக்குன்னு அனுப்பிட்டோம். ஆனால் அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா மேடம் தவிர வேறு யாருமே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆள் கிடையாது. ஆளினால் மேடம் தான். ஸ்கேனாக இருக்கட்டும், மற்றபடி செக்கப்பாக இருக்கட்டும், ஓபியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மேடம் ஒரு ஆள் தான் கஷ்டப்பட்டாங்க அந்த நேரத்தில் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வர்றதுக்குள்ளே இங்கே டாக்டர் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே ஹாஸ்பிட்டல் வர்றதுக்குள்ளே டாக்டர் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜென்ட்ஸ் டாக்டர். அவங்க நான் பார்த்ததே கிடையாது. மேடம் என்னை அனுப்பியிருக்காங்க, நான் வந்திருக்கேன் உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்கன்னு சொல்லி உடனே ஐசியூவில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போதே மேடம் வந்து கால் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் மேடம் வர்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. அதே மேடம் இன்ஜெக்ஷன் போட்டு என்னை ட்ரிப்ஸ் ஏற்றி நல்லா தூங்கிட்டுருக்கேன். எத்தனை மணி என்னன்னே தெரியாது. பார்த்திங்கன்னா மேடம் வந்து என்னை தட்டி எழுப்புறாங்க. மெதுவாக வந்து, எப்படி இருக்கிறீங்க பிரேமா, உடம்புக்கு என்ன செய்யுது, நல்லா இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க, நான் வீட்டுக்கே போக மாட்டேன், இங்கே தான் ஹால்ட் பண்ண போகிறேன், உங்களை பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்கன்னு சொன்னாங்க. சொன்னபடிக்கு அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை, அங்கேயே ஹால்ட் பண்ணி மறுநாள் காலையிலேயும் வந்து என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போனாங்க. அதெல்லாம் எங்களை வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு இது. எனக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கேர் எடுத்து பார்த்தாங்க. மற்ற பேஷண்ட்ஸ்லாம் எப்படி பார்த்தாங்க என்னன்றது எனக்கு தெரியாது. என்னை பார்த்ததை நான் மனசில் உள்ளதை சொல்கிறேன். அவ்வளோ கேர் எடுத்து பார்த்தாங்க. ஒரு குழந்தைய மாதிரி அப்படி இருங்க இப்படி இருங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேர் எடுத்து பார்த்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆயிடுச்சு. ஒரு தடவை 8 மந்த் இருக்கும், ப்ளீடிங் ஆயிடுச்சு. உடனே ஃபோன் பண்ணோன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி உடனே ஓபியாக இருந்தாலும் அதை விட்டுட்டு வந்து என்னை வந்து கேர் எடுத்து பார்த்தாங்க. எதையுமே எங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது. இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்னா
சொன்னோம்னா அதுக்கு காரணம் வந்து மேடம் தான். அவங்கள வந்து என்றைக்குமே இங்கே இடக்காங்க, எங்கள் இதயத்தில் இருக்கிறீங்க நீங்கள். எப்பயுமே எங்கள் வாழ்நாள் முழுவதும் வந்து மேமை வந்து மறக்கவே முடியாது. எப்பயுமே அவங்க தான் எங்கள் லைஃபு. கடவுள் எங்களுக்கு கடவுள் கொடுத்து, கடவுளுக்கு அடுத்தபடியே நாங்கள் அவங்கள தான் நாங்கள் வணங்குறோம் தினமும். எங்கள் சாரும் வந்து சொல்லிவிட்டாங்க, அவங்க அப்பாவோட அப்பா, மேம் நல்லா கேட்டேன்னு சொல்லுங்கள், கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டுருக்குறாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து இவங்க வந்து மென்மேலும் வளர்ச்சி அடையணும். அதுக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இவங்களோட போகக்கூடாது, இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இவங்க குடும்பத்தாரும் பசங்க, சாரு, மேடம் எல்லாரும் மென்மேலும் வளையணும். இந்த ஹாஸ்பிட்டலு இன்னும் நல்ல பேர் போய் வரணும். அதுதான் நாங்கள் நினச்சிட்ருக்குறோம். அது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு வார்த்தை வரமாட்டேங்குது. மேடம் பற்றி பேசணும் வீட்டில் நினைப்பேன், ஆனால் இங்கே வந்து சொல்ல எனக்கு வார்த்தை வரமாட்டேங்குது. பார்த்திங்கன்னா அப்படி பார்ப்பாங்க, சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய எங்களை மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து மன கஷ்டத்தோடு வரும். நமக்கு வந்து இது வாய்ப்பு இருக்குமா, வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு வருவோம். ஆனால் இவங்க வந்து சிரித்த முகத்தோடு நீங்கள் வந்து கையில் குழந்தையோடு போவீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சொல்கிற வார்த்தை அதுதான். அதே மாதிரி எனக்கு வந்து ட்ரிபிள்ஸ் பேபி, நமக்கு ட்ரிபிள்ஸு அதில் ஒன்று வந்து அதுவாக இதாகிடுச்சு. ரெண்டாவது 2 குழந்தை வந்து எனக்கு தாங்க முடியாதுன்னு சொல்லி எனக்கு இங்கேருந்து இதுக்கு சென்னைக்கு வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து, நீங்கள் இப்படி ட்ரெயின்லேயே படுத்துக்கிட்டே தான் போகணும், ட்ரெயினில் படுத்துக்கிட்டே தான் வரணும் அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த இன்னொரு இதையே இது பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கு அடுத்த நாள் தான் வர சொன்னாங்க. இவ்வளவோ பண்ணியிருக்காங்க, எனக்கு வாழ்நாளில் மறக்கவே முடியாது. சொல்லணும்னு நினச்ச நிறைய சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம், அவ்வளோ இருக்குது நடந்திருக்கு என்னோட லைஃப்பில். அது இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோம்னா அது மேடமோட கையில் தான் இருக்குது. அவங்க கொடுத்த வாழ்க்கை பிச்சை அப்படின்னு தான் சொல்லணும். கடவுள் கொடுத்த வரம். அவங்க நீண்ட ஆயுளோட சிரித்த முகத்தோட நல்ல சீரும் சிறப்புமாக அவங்க ஃபேமிலியும் அவங்கள சார்ந்தவங்களும் இந்த நிர்வாகம் மென்மேலும் வளர்கிறதுக்கு நான் கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.